வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் இருக்கிற நீங்க யாரியா? தாங்கள் யார்? நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி நான் கேட்கிறேன், சொல்லுங்க கேளுங்க. என்ன கேட்க? இப்பதான் கேட்கிறேன். நீங்க இந்த ஆரம்பிச்சில என்னத்தான் இந்த வவா பாட்டுக்கு வவோன்னா நீயும் தொங்கும் நானும் தொங்கும். சரி நீங்க யாருதான் சொல்லுங்க. என்ன யார் என்று கேட்கும் தாங்கள் யாரோ? என்ன யார் என்று கேட்கும் தாங்கள் யாரோ? அட நாராயணா நாராயணா. ரூபாய்க்கு 16 அது என்ன 16? அது என்ன நாராயணா? நான் என்னுடைய பட்ட நாராயண வென்றேன். நீங்க ஒரு ஆளை சொல்றீங்க, நான் 2 பேரை சேர்த்து சொல்றேன். சேர்த்து வச்சிருக்க? ஆமா. யார? இல்ல பணம் காசு பொண்ணு போடுறல சேர்த்து வச்சு சேர்த்தும் வைக்கணும் நல்லவங்களை. சரி சேமிப்பும் அவசியம் அவசியம். சரி அப்புறம் நீங்க யாருங்க? ஏன் நீங்க சொன்னா உங்க வீட்டு முதல்ல குறைஞ்சு போயிருமா? ஏன் நீ சொன்ன உங்க ஆத்தா முதல்ல குறைஞ்சுமா? என்ன ஆத்தா ஆத்தால பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லியா என்ன யாருங்கிற? நீ யாரியா? இந்த இடத்துக்கு வந்து நீங்க தானே வந்திருக்கீங்க? ஆமா. இடம் எங்க வீட்டு இடம். எங்க இடத்துக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்களா? உங்க இடமா? ஆமா. வரும்போது கொண்டு போகும்போது போயில திருப்பி போறியா? இல்ல இல்ல இப்போ விடிற வரைக்கும் உங்க இடம். கொஞ்ச நேரம் அத்தாச்சி இருக்கா? இருக்கு. அத்தாச்சி யார் வச்சிருக்கா? எனக்கு முன்னால எங்க அப்பா வச்சிருந்தாரு. அத்தாச்சி. எங்க அப்பாவுக்கு முன்னால எங்க தாத்தா வச்சிருந்தாரு. விளங்கும்டா குடும்பம். இப்ப நான் என்ன அப்படி சொல்றிய? அத்தாச்சிய? ஆமா அத்தாச்சிய தான். நீ வச்சிருக்க? நிஜமா? நிஜமால. ஆமா நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? நீங்க எதை கேட்க? நான் இந்த இடத்துக்கான ஆதாரம் காட்டு பட்டாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே நான் வேற அத்தாச்சின்னு உடனே இந்த அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சின்னு. யாரியா? பட்டா இருக்கு இருக்கு. சாதாரண பட்டாவல செம்பு பட்டாவா? செம்பு பட்டா. செம்பு பட்டா. அந்த செம்பு பட்டா உன்னிடம் இருந்தால் அது யாரு பட்டா? உன் பட்டா. டேய் என்னிடம் இருந்தா ஏன் பட்டா? உன்னிடம் இருந்தால் ஏன் பட்டா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேச்சு வாக்குல அந்த பட்டாவை என் பேருக்கு மாத்தி கொடுக்குறேன்னு வச்சுக்க. சரி அப்ப யாரு பட்டா? அப்பதான் உன் பட்டா. உங்க பட்டா. உங்க பேருக்கு மாத்தினா சரி பரவாயில்ல. நீ யாரு? எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை. டேய் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற? அதான் சொன்னல. நீ யாருன்னு கேட்டேன். அப்பா அம்மாவுக்கு பிள்ளை, உங்க சித்தப்பாவுக்கு பிள்ளை, உங்க பெரியப்பாவுக்கு பிள்ளை, அதை நான் கேட்கல. அப்படி இல்லை. என்ன யாருன்னு கேட்டீங்களா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா, புரியுமா புரியாதா, அறியுமா அறியாதா, அதை பத்தி நான் கேட்கல. சரி நீ யாரு? மனுஷன். மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனவா, தவறவா, அதை பத்தி கேட்கல. சரி நீ யார்? நான் தான். நான் தான் நானா, அவன் தான் அவனா, இவன் தான் இவனா, அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் தான் சொல்றேன்ல. நீ சொல்றியா சொல்லலையா இல்ல சொல்லாம இருக்கியா, அதை பத்தி நான் கேட்கல. சரி நீ யாரு? நான் தான். என் பேரை கேட்குறீங்களா? உன் பேரை கேட்கல, ஊரை கேட்கல. நீ யாரு? பேரையும் கேட்கல, ஊரையும் கேட்கல. அப்ப நான் யாருன்னா மனுஷன். அதான் சொன்னாலும் ஏத்துக்கிறேன். மனுஷன் ஏத்துக்கிறல. நீ மனுஷனா, மிருகமா, பறவையா? அட சும்மா இருப்பா சித்தப்பா, சும்மா இருப்பா. நீ ஏப்பா. சரி இதை விட்டுரு வேணாம். யாருக்கு பிறந்த? எங்க ஆத்தாளுக்கு அப்பனுக்கு. ஒரு ஆளை மட்டும் சொல்லக்கூடாது. எப்படி? உங்க ஆத்தாவுக்கு பாதி, உங்க அப்பாவுக்கு பாதியா? எங்க ஆத்தாளுக்கு தான். அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல? எங்க அப்பனுக்கு தாயா. உங்க ஆத்தா பிறக்கல? எங்க ஆத்தா பெக்காம நான் எப்படிங்க வர முடியும்? நீ பிறந்தது யாருக்கு? எங்க அப்பா அம்மாவுக்கு தான். நீ பிறந்ததுக்கு யாருக்கு? எங்க அம்மாவுக்கு தான். அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல? எங்க அப்பனுக்கு தான். என்ன எப்படி அசிங்கப்படுத்துறேன்? எங்க அம்மா எங்க அப்பா போய் எங்க அம்மா. நான் என்ன கேட்குற புரியுதாயா? புரியுதுல. உன்னை பெத்தது யாரு? எங்க ஆத்தா. அப்படி உங்க அப்பனுக்கு பிறக்கல? அப்புறம் எங்க அப்பா இல்லாம எப்படி எங்க ஆத்தானிய பார்க்க முடியும்? எங்க ஆத்தா. எங்க ஆத்தா பிறந்தது யாருக்கு? எங்க அப்பா. எங்க அம்மா. உங்க அப்பாவுக்கா? எங்க அம்மா. உங்க அப்பாவுக்கு பிறக்கல? எங்க அப்பா. சரி உங்க அப்பாவுக்கு பிறந்தேங்கிற எந்த வழியா பிறந்த? எங்க முன் வழியா இல்ல பின் வழியா? எங்க அப்பாவுக்கு பிறந்தா நான் பால் எதுல போய் குடிச்சிருப்பேன். அப்புறம் என்ன சார்? எங்க அம்மா அப்பா. எங்க அப்பா போய் எங்க அம்மாவை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி. ஓ கல்யாணம். ஆமா
நல்ல கதையா இருக்கே. கல்யாணம்னா என்னையா? கல்யாணம்னா இந்த சொந்தக்காரங்கெல்லாம் வர சொல்லி சரி இந்த தாலி மாங்கல்யம்லாம் வாங்கி ஓஹோ இந்த மஞ்ச கைத்துல கோர்த்து அப்படியே எங்க அப்பா எங்க அம்மா கழுத்துல கட்டி சரி சொந்தக்காரங்களாம் நல்லா கரிசோரெல்லாம் சாப்பிட்டு சரி ராத்திரி 8 மணிக்கு லைட்டை ஃபுல்லா அமர்த்திட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ள தொங்கா. சரி நான் கேட்குறேன், தாலி கட்டினாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. யாருக்கு யார் தாலி கட்டினா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா. எங்க கட்டினாரு? கழுத்துல. நீங்க எங்க பிறந்தீங்க? நான் இங்க தான் பிறந்தேன். அங்க கட்டினா இங்க எப்படி பிறப்பீங்க? யாராவது கொண்டு போய் வச்சிருப்பாங்க ஐயா. எனக்கு யாராவது. சரி அந்த பிரச்சனை விட்டுறியா? இப்ப தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. உண்மைதானே? உண்மை. ஒரு தாலி கட்டும்போது ஒரு ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போடுவாங்க? ஒரு ஆண் ஒரு முடிச்சு போடுவாங்க. அப்புறம் 2 முடிச்சு யார் போடுவாங்க? அவங்க நாத்தனார் போடுவாங்க. ஓஹோ. முடிச்சு யார் போட்டா? எங்க அப்பா போட்டுருப்பாரு. 2வது முடிச்சு எங்க அப்பாவோட அக்கா தங்கச்சி போட்டுருப்பாங்க. அத்தை. அத்தை. 3வது முடிச்சு சின்னத்தை. ஆமா. சரி இப்ப நான் கேட்கிறேன், முடிச்சு போட்டவங்க அப்பா அம்மா எங்க போனாங்க? ரூம்குள்ள. சரி அதுக்கப்புறம் நீ பிறந்துட்ட. உண்மைதானே? அதுக்கப்புறம் இல்ல ஒரு 10 மாசம் கழிச்சு சொல்றேன். ஆமா ஆமா பிறந்துட்ட. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, என்ன சந்தேகம்? முடிச்சு போட்டவங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாங்க? ஆமா. ஏன் 2வது முடிச்சு போட்டவங்க அத்தை போய் நீ அத்தைக்கு பிறந்திருப்பல? முறகட்ட குடும்பமா இருக்குங்க. முறகட்ட குடும்பமா இருக்குங்க. எங்க ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா எங்க அத்தைக்கு பிறந்திருந்தா முடிச்சு போட்டவங்க அப்பா மட்டும் போகலாமா? இல்ல முடிச்சு போட்டு அது மட்டும் அந்த அத்தை தான் போகல. 3வது முடிச்சு சாமி நாங்க அத்தைக்கு பிறந்தவங்க அப்புறம் எங்க மான மரியாதை எல்லாம் போய் அசிங்கப்படுத்துவாங்க குடும்பத்துல. சரி 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 சரி. இப்ப என்ன யாருன்னு கேக்குறீல? ஆமா. உங்களை யாருன்னு கேட்டேன். நீ யாரு? என் பேரு வீரத்தேவன். நல்ல வீரமான ஆளா இருக்க. என்னடா அது வீரத்தேவன் கீழே பொசுக்குன்னு விழுகிற? வீரமான. சரி. எங்க அப்பா பேரு நம்பி தலைவன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. உள்ளே குரல் கேட்டதே. அண்ணன் தம்பி நாங்க 7 பேர். எங்க கூட பிறக்காத தங்கை வள்ளி. அதான் உள்ள சத்தம். ஓஹோ வள்ளி. ஆமா வந்திருக்கு. யார் வந்திருக்கு? பேர் வள்ளி. வள்ளி பேர் வள்ளியா? சரி சரி. ஏன் இப்படி பேர் வச்சிங்க? அதாவது நானே எங்க அப்பா ஓட்டைக்கு போனோம். வேட்டைக்கு 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 போகும்போது இந்த வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்துல குழந்தை கிடந்துச்சு. சரி அப்படியே அதுல இருந்து எடுத்தனால அதை அப்படியே அடமொழி பேரா வச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பார்த்தவொடனே எப்படி பொம்பளை பிள்ளைங்க கண்டுபிடிச்சிங்க? அதைத்தான் பார்த்தேன். அதைத்தான் பார்த்தீங்களா? சரி வர சொல்லு, ஆசீர்வாதம் வழங்குகிறேன். இல்ல என் தங்கச்சிக்கு முன்னால எனக்கு ஒரு ஆள் இருக்கு. உனக்கெல்லாம் ஒரு ஆள்? சரி என்னைய போட்டு திருவி எடுத்தீங்கல்ல, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. பரவாயில்ல. நாரத மகாமுனிவன். நீங்களா? ஆமா. என் சாமி எங்க அப்பா பேரு பிரம்மா, அம்மா பேரு கலைவாணி. உங்களெல்லாம் பார்க்கணும்னா கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னவா? நீங்க உங்க வேலையை நடத்துங்க. எங்க வேலையை நடத்தவா? ஆமா. அது உத்தரவு வந்துருச்சுல, அப்புறம் என்ன? எங்க அம்மா பேரு கலைவாணி. ஓஹோ. நீங்க நாரதர், அப்பா பேரு பிரம்மதேவன், அம்மா பேரு கலைவாணி. என்ன விஷயமா இப்படி வந்திருக்கீர்? எங்க ஒரு கழகம் நடத்த வேணும். ஐயா முத்துமாரியம் உங்களுக்கு அக்னி சட்டி எடுத்து நல்லா கெடா வெட்டி கறிச்சோட சாப்பிட்டு நிம்மதியா இருக்காங்க. இந்த இடத்துல கலகம் எதுக்கு? இது நற்கழகம் ஐயா. ஓஹோ. கால் வைத்தால் கழகம், நாட்கடந்தால் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஓஹோ நன்மைக்கு. தீமைக்கு நன்மைக்கு. சுதன் இன்னைக்கு இருக்கிறது நன்மைக்கு. ஆமா. என்ன பண்ற? அதான் கேட்கிறேன். சரி அப்ப நீங்க கலகம் பண்ணா அது நற்கலகமா இருக்கு. ஆமா கலகம் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க. சரி ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகங்கிற சந்தேகம்லாம் இனிமே கேட்டுக்க. முதல்ல இந்த பிள்ளைய வர சொல்லு. உங்களுக்கு பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? அதான ஆச்சரியா? ஆமாயா வர சொல்லியா? ஆமாயா பிள்ளைய வர சொல்லு. அடியா நம்மால சப்போட்டா அழைத்த காரணம் பாட்டு பாடுமா? அடியில செய்தி சொல்லி யாமண்ணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். அடியில செய்தி சொல்லி யாமண்ணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதான். சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். அடியில செய்தி சொல்லி அவனையும் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், இது செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்த சொல்லி
நானா பிரம்மாவின் மைந்தர், பிரம்மாவின் மைந்தன், மேலோகவாசி, மேலோகவாசி, கலைவாணி பெற்ற தவ புதல்வர், புதல்வர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? அவரை பார்த்தேன், அழைத்து வாருங்கள். அப்படியா? அப்படித்தான். அவரை பார்க்கணுமா? ஆமா. அவரு என்னன்னா பொம்பளை பிள்ளைய கூப்பிடு, பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்கிறாரு. இவன் என்னன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, அதுக்கு தான் கூப்பிட சொன்னேன். அப்படியா? அப்படித்தான். சரி சரி, ஆசிரமத்துக்கு போகணும்னு நினைக்கிற. சரி சாமி, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. ஏய் பொம்மச்சாரியா? எருமச்சாரி, எருமச்சாரி. அதானே அவரை பார்த்த பொம்மச்சாரியா? பிரம்மச்சாரின்னு சொல்லுமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா. பொம்பளைங்க காத்து பண்ணுனீங்க வலிக்கு விழலாமா மாமா. பொம்பளைங்க காத்து பண்ணுனீங்க வலிக்கு விழலாமா மாமா. அச்சமண்ட நானும் பறந்தாச்சு, அட காத்தோட்ட காட்டாக பறந்தாச்சு. வேணாமா சாமி வேணாமா, என்ன அடோ ராஸ்கல், பிரம்மச்சாரிட்ட போய் போலாமா? உங்கள் இருவருக்கும் இந்த சிறப்பான நல்லாசைகள் இன்று போல் இன்று வாழ்க 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 வாழ்க. பள்ளி அளித்து வாருங்கள். தங்கச்சி மாமலத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மயக்கம் வரும் மாலை பொழுதோடு அருவி எனக்கும் மயக்கம் விளக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்னவன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் மன்னவன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் படப்படப்பட. அழைத்த காரணம் என்ன? பிரம்மாவின் மைந்தன் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க எல்லோருக்கும் வேண்டும். நீங்க ஆசீர்வாதம் என்ன கொடுக்கணும்? ஏதா முருகா உங்களுக்கு வணங்குறேன். சரிதா சரிதா, நல்லதுன்னு சொல்லணும்ல. நல்லா இருக்கா, நல்லா அப்புறம் இருக்கா. எப்ப சொல்லுவீங்க நீங்க? சரி, நல்லா சரி, அழைத்த காரணம் என்ன? பிரம்மாவின் மைந்தன் நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா நம்ம பார்க்க வந்திருக்காரா? அழைத்து வாருங்கள், சுவாமிக்கு வரவேற்பு கொடுக்கலாம். இசை கானம் இசைப்பவரே, இசைக்காலம் இசைப்பவரே, ஈரேழு உலகம் புகழ்பவரே. இசை கானம் இசைப்பவரே, யாழிசை வாணி முதல்வரே. மரதரை தேடி
வாருங்கள் சுவாமி. அண்ணா அம்மா தோழி. நல்லா சிறப்புல நீங்க ரெண்டு பேரும் உள்ளே சென்று காவலை பாருங்கள். அப்படி ஆகட்டும். சென்று வாருங்கள். சார்பு கை நான் பார்த்த மாப்பிள்ளதான் யாரம்மா நாளிலவே போட்டு தெய்வந்தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை யாரம்மா முருகனார பேரம்மா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பேரை இந்த கேட்டு முருகன் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ளை. அப்படியா? அதனால முருகன் தான் கட்டிக்கணுமா? கஷ்டமா, கஷ்டமா. கட்டிக்க முடியாது, கஷ்டம் தான். நல்ல மகனும் இந்த அவஸ்தையை விடுத்து நான் நாரதமல்ல, இந்த மார்பலத்திற்கு முடிச்சுமல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. தங்கச்சி அண்ணே என்ன இப்படி பண்ணிட்ட? ஏனே விவரம் தெரியாம இருக்கிய? விவரம் தெரியாம எல்லாம் அருமையா இருக்கு. அப்படியே விட்டுருங்க. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எக்கோ வேணாம். எக்கோ மட்டும் வேணும். எக்கோ மட்டும் வேணும். எக்கோ அதுவே போதும். அப்படியே விட்டுருங்க தல. விவரம் புரியாம இருக்கிய? ஏனே விவரம் நீ முடியாது. வந்ததே முருகனுக்காண்டி. ஆமா. நாரதர் முருகனை தானே பாத்துட்டு வந்தாரு. ஆமா ஆமா. இங்க கேக்குறேன், என்ன முருகனை பிடிக்குதா பிடிக்கலையா? முருகனை பிடிக்காம யாராவது இருக்க முடியுமா இந்த நேரத்துல? அதானே. கலியுகத்தோட அவதாரமே கண்டந்தே. அந்த அழகுல மயங்கி அப்ப நீங்க ஏன் பிடிக்காம ஏன் சொன்ன? பொம்பளை பிள்ளை முதல் வேணாம்னு சொல்ல அதுக்கெல்லாம் காரணத்தை தெரிஞ்சுக்கங்க. முருகனை பிடிச்சிருக்கு நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல என்ன சொல்லுவா தெரியுமா? சொல்லுவாரு? ஏற்கனவே 8 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவரை போய் இன்னும் 4 வருஷம் கழிச்சு வர சொல்லிடுவாரு. இப்ப உடனே வந்துக்கா சத்தியம் பண்ணிருக்காருல, முருகன் வர வேண்டும். என்னை யாரோட அப்பா மயில் மீது வந்து என்னை கூட்டிட்டு போடும் முருகா. தங்கச்சி முருகன் பிடிக்கலன்னா சொல்லு, நம்மகிட்ட ஒரு கைவசம் இருக்காரு. எனக்கு இருந்தாலும் வேணும். எனக்கு அந்த முருகன் தான் வேணும். அவன் என்னைய சொல்றேன். நான் ஒத்த காலில் அவன் முருகன் பிடிக்கலன்னா சும்மா விநாயகர் சும்மா தான் இருக்காரு. அந்த மனுஷனுக்கு எடுத்துக்கு சும்மா இருக்கலாம். கந்தா ஓடோடி வாருங்கள் பார்க்கலாம்.